வணக்கம் டு ஆல். ஆக்சுவலாக நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ஒரு பேராமெடிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். இது எத்தனை பேருக்கு போய் சேரும்னு தெரில. ஆனால் இதில் சொல்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு ஒரு குட்டி மாற்றங்கள் யாரோ ஒருத்தர் அதை நிகழ்த்தினா கூட ரொம்ப ஹாப்பி தான். ஒரு 12 வயசு இருக்கும், 12, 13 வயசு ஒரு குட்டி பையன். அந்த குட்டி பையன் வந்துட்டு அரளி விதையை தின்னுட்டு வந்துட்டான். ஏன்டா சாப்பிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு, அம்மா திட்டிட்டாங்கண்ணே அப்படின்றான். அம்மா திட்டுனதுக்கு அவன் அரளி விதையை அரைச்சி தின்றுருக்கான். இதில் நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, அம்மா அப்பாவா நம்மளோட குழந்தைகளை நம்ம எப்படி கண்டிக்கிறோன்றது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம், நாம் வந்து இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கோன்றதை பொறுத்து தான் அடுத்து வளரக்கூடிய ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த விஷயங்கள் கற்றுக்குறாங்க. ஸோ எது சரி எது தப்புன்றதை நம்ம எடுத்து சொல்லி அவங்க வளர்க்கணும். அம்மா அப்பாவாக இருக்க ஒவ்வொருத்தரும் தங்களோட குழந்தைகளை கண்டித்து வளர்க்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் குழந்தைகளை நண்பர்களாக்கி வளர்த்துக்கோங்க. அப்போ தான் அவர்கள் செய்கிற சின்ன சின்ன பிழைகள் கூட நமக்கு நல்லா தெரிய வரும். அவர்கள் அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கு அழகாக எடுத்துகிட்டு போக முடியும். யாரும் யாருடைய குழந்தைகளை இழந்துடாதீங்க, சரியா? ரொம்ப ஒரு வேல்யூபிளான விஷயம் அதெல்லாம். நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ அதை பார்த்து தான் இங்கே வளர குட்டி குட்டி பசங்களும் குட்டி குட்டி பாப்பாங்களும் வராங்க. ஸோ நீ எப்படி இந்த சமுதாயத்தில் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையிலும் தவறான முடிவு எடுக்காதீங்க, ஓகேவா? வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க, வாழலாம். அமைதியாக முறையில் நம்ம லைஃப்பை அழகாக எடுத்துகிட்டு போக முடியும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக்.